புனிதா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அடுத்து பேச இருக்கிறார்கள். சுருக்கமாக ப்ளீஸ். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இங்கே வந்திருக்கிற அனைத்து விருந்தினர்களுக்கும் வணக்கம். நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது எனக்கு இதை பற்றி தெரியாது. எனக்கு இப்போ வயசு 40ஆவது. இந்த வயசில் ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதையும் டேக்கிள் பண்ணி படிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையோடு தான் இங்கே வந்தேன். இங்கே சேர்றதுக்கு எனக்கு முக்கியமான காரணம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா இப்போ இங்கே இல்லை. அவரோட கடைசி ஆசை நான் வேலைக்கு வரணும் அப்படிங்கிறது. நான் இங்கே கிளாஸுக்கு வர அன்னைக்கு எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு காலையில் நான் கிளாஸ் இருக்குப்பா போட்டுமா, முடியல அப்படின்னு சொன்னார். கிளாஸ் இருக்கட்டுமா போட்டுமான்னு கேட்டதுக்கு உனக்கு என்னோட படிப்பு தான் முக்கியம், நீ போ, நான் செத்தா கூட நீ அடுத்த ரூம்ல உட்காந்து நீ படிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் வார்த்தையை மீறக்கூடாது. அன்னைக்கு நான் தஞ்சாவூர், எங்க சிஎம் வந்திருந்தாங்க. பஸ் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு ட்ரெயின்ல ஏறி நான் வந்துட்டேன். வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்பா சீரியஸ்ன்னு சொன்னாங்க. நான் கிளாஸ்ல இங்க இருந்தேன். அன்னைக்கு செல்வம் சார் கிளாஸ், அதை மிஸ் பண்ணக்கூடாது. இங்க வந்துட்டேன். அப்பா வார்த்தையை மீறக்கூடாது. இன்னைக்கு ஆனா அன்னைக்கு ஈவினிங் போகும்போது அப்பா இறந்துட்டாங்க. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. ஆனா அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அது முழு ஊக்கத்தோட படித்தேன். எங்கள் அப்பா வந்து படிப்பில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நான் படிக்கும் பொழுது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது, சாரை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அதான் எங்கள் அப்பா வந்து எப்படி என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்களோ அதே மாதிரி சாரும் இருந்தாங்க. அப்பயே நான் நினச்சேன், நான் ஷீரடி பாபாவை ரொம்ப கும்பிடுவேன். சார் ஆஃபீஸ்க்கு வரும் பொழுது நாங்கள் அங்கே வந்து அந்த பாபா ஃபோட்டோ பார்த்தேன். சரி, கடவுள் தான் நம்மளை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காரு, நம்ம முயற்சி பண்ணால் நிச்சயமாக முடியும். அதாவது இப்போ 40 வயசாச்சு. என் பையன் கூட எனக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அம்மா நீ எப்போதாம்மா கவர்மெண்ட் ஜாபுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது மாதிரி நிறைய பேர் ஏளனமாக பேசினாங்க. இருந்தாலும் நம்ம ஜெயிச்சு காமிக்கணும், இதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா 70 வயசுல கூட கம்ப்யூட்டர் தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் கத்துட்டு வந்தாரு. தெரியாம நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட பொண்ணு நான் அதை சாதிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் படித்தேன். அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு நான் அதாவது காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து படிப்போம். நாங்கள் ஒரு 5 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணி படிப்போம், வேறு வேறு மேஜர். அது மாதிரி படித்து கஷ்டப்பட்டு தான் படித்தோம். அதேமாதிரி நான் தஞ்சாவூர்லேருந்து இங்கே திருச்சிக்கு வரதுக்கு 2 hours ஆகும். 4 பஸ் மாறி வருவேன். சனி ஞாயிறு கிளாஸ்க்கு வருவேன். மீதி 5 நாள் வீட்டில் உட்காந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக படிப்பேன். எங்களுக்கு இப்போ நிற்கும்போது, நடக்கும்போது, தூங்கும்போது எப்பயுமே இந்த டெட் எக்ஸாம் ஞாபகம் தான் வரும். இதில் வந்து நான் வந்து எனக்கு வந்து மேரேஜ் லைஃப் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா அப்பா கொடுத்த ஊக்கத்தில் தான் நான் படித்தேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா இறந்த துக்கத்தையும் அடக்கிக்கிட்டு எனக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் டெய்லி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். இன்னைக்கு எங்கள் அம்மா இல்லாட்டி நான் இல்லை. எங்கள் அப்பாவோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். இன்னைக்கு அங்கே மேலேருந்து எங்கள் அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாரு எனக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே உள்ள சாருங்க பற்றி நான் சொல்லணும். இங்கே இருந்த எனக்கு எங்களுக்கு கிளாஸ் எடுத்த எல்லா சாருமே எல்லாருமே வந்து 100% டெடிக்கேட்டடோட எங்களுக்கு எடுத்தாங்க. பணத்துக்காக இங்கே யாருமே வரல. படிக்க வரவங்களும் முழு மனசோடு படித்தாங்க. அதே மாதிரி எடுக்கிற சாருங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக 100% எந்த நேரத்தில் கொஸ்டின் கேட்டாலும் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் சொல்லித்தர ரெடியாக இருந்தாங்க. கம்ப்ளீட் நல்ல தெளிவாக நடத்தினாங்க. அது அவங்களோட டெடிக்கேஷன். பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சார் வந்து ஷார்ட்கட் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அது இல்லாட்டி தமிழே இல்லை. நான் தமிழில் வந்து 30க்கு 27 மார்க்கு. அதுவுமே வந்து சாரோடைய இதுதான். அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சாய்ராம் சார் வந்து ஒரு நடமாடும் டிக்ஷனரினே சொல்லலாம். எவ்வளோ ஒரு ஹை லெவல் இங்கிலீஷில் வேர்ட்ஸ் 100 வேர்ட்ஸ் 5 நிமிஷத்தில் சொல்லுவார். அவர் கிளாஸ் நான் ஒன்று கூட மிஸ் பண்ணவே மாட்டேன். அதே மாதிரி மேக்ஸ் எடுத்தீங்கன்னா செல்வம் சார், நான் பியூர் சயின்ஸ் குரூப், எனக்கு மேக்ஸே தெரியாது. 10th மேக்ஸ் அவ்வளோதான். போன தடவை நான் மேக்ஸில் 3 மார்க், இந்த தடவை 20 மார்க்னா அது செல்வம் சார் தான் காரணம். ஏன்னா வந்து 5 நிமிஷம் போடுற மேக்ஸை அரை நிமிஷத்தில் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லி காமிப்பார் அவர். அது வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் எங்கள் லைஃப்பில் மறக்கவே மாட்டோம். இது ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் படித்தோம். எப்போவுமே ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு தாட்டு தான் எங்களுக்குள்ளே இருந்தது. அதே மாதிரி சயின்ஸும் சார் எடுத்தாங்க. ஜுவாலஜிக்கு செந்தில் சார் எடுத்தாங்க. பாட்னிக்கு வந்து சார் பேர் ஞாபகம் இல்லை, ஜாஃபர் சார் எடுத்தாங்க. எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டட். அதாவது கிளீனாக எடுத்தாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளீனாக எடுத்தாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சார் எடுத்தாங்க.
எல்லாருமே எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் இல்லாட்டி நான் வந்து 10 வருஷம் முன்னாடியே இங்க வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து நல்லா எடுத்தாங்க. நான் இப்பதான் எனக்கு நேரம் கிடைச்சிருக்கு. கடவுளோட அருளும் எங்க அப்பாவோட ஆசீர்வாதமும் எங்க அம்மாவோட ஆசீர்வாதமும் சேர்ந்துதான் நான் வந்து இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா பண்ணேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும்னு ஆசை. 40 வயசுல தான் எனக்கு நிறைவேறி இருக்கு. அதுக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனோட பங்கு முக்கியமான காரணம். இதுல வந்து இத்தனை வருஷமா நான் வேலைக்கு போய்கிட்டே படிச்சதுனால என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனா இப்போ வந்து நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாளே அப்பா வந்து இறந்துட்டாங்க. 2 மாசம் என்னால கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. ஒரு பக்கம் ஃபேமிலி ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் அப்பாவோட டெத்து. ஆனா 2 மாசம் கழிச்சு நம்ம அதை நிறைவேற்றியா காட்டணும். 4 மாசமா காலையில 10 நைட்டு 12 1 மணி வரைக்கும் 5 பேர் உட்காந்து 5 சப்ஜெக்ட் உள்ளவங்க டிஸ்கஸ் பண்ணி படிச்சோம். சார் சொல்லி கொடுத்த மாதிரியும் நம்ம இன்ஸ்டியூட்ல சொல்லி கொடுத்த மாதிரியும் படிச்சோம். அதனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எந்த ஊர் மாணி? தஞ்சாவூர் சார். தஞ்சாவூர்ல கோஆபரேட்டிவ் காலனி சார். கோஆபரேட்டிவ் காலனி. இப்போ உங்க கூட யாரும் வந்திருக்காங்களா? அம்மா வந்திருக்காங்க. ப்ளீஸ் அவங்களை வெல்கம் பண்ணுங்க. ப்ளீஸ் வாங்க, சீக்கிரம் வாங்க. உணர்ச்சி பூர்வமான வெற்றி தான். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிருக்கேன். உங்க ஸ்கோர் சொல்லுங்க ப்ளீஸ். 99 நான் எடுத்திருக்கேன். 99 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நல்ல ஸ்கோர். ஒரு 7-8 क्वेश्चन வந்து மறந்து போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னோட வயசு தான். அந்த காலத்தை பயிர் செய்யணும்னு சொல்றாங்க. சோ நம்ம டெட்ல நிறைய கான்ட்ரோவர்ஷியல் क्वेश्चंस இருக்கு, இன்னமும் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே பாஸ் பண்ணா இங்க பேசுறவங்கள தான் நீங்க பாப்பீங்க. பட் 89ல பார்டர்ல நிக்கிற எவ்வளவு மாணவர்களை நாங்க அலுவலகத்துல பாக்குறோம். 89 எடுத்து இன்னமும் அழுது கொண்டிருக்கும் பல மாணவர்களை பாக்குறோம். சோ இது மாதிரி ஒரு புனிதா மாதிரி பேசணும், வெற்றி அடையணும்னா காலத்தை பயிர் செய்யணும். சோ நமக்கு கடவுள் கொடுத்த காலத்தை நேரத்தை சரியாக பயன்படுத்தினா புனிதா மாதிரி அவங்க குடும்பத்துக்கு பெருமையை சேர்த்து நல்ல ஒரு ஆசிரியர். அவங்க மைக்கில் சொல்லுங்க. அவங்க அப்பா உயிர் போய்கிட்டு இருந்துச்சா அப்ப கூட நீ இருக்காத கிளாஸுக்கு போன்னு சொன்னாங்க. நல்ல கைத்தட்டணும் இந்த இதுக்கெல்லாம். கிளாஸை விடாத, அட்டன் பண்ணு ஜெயிப்ப அப்படின்னாரு. அவருக்கு எல்லாரையும் படிக்க வைப்பாரு, புக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் பிசிக்ஸ் பாடத்தை மிக அருமையாக எடுத்து நமக்கு உதவி செய்த வினோத் பாபு, இளம் வீரர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.